Hey guys, welcome back. This is Vicky from No Plans. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் ரைடு மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு ஈஸியாக ரைடு. ஆக்சுவலாக இந்த ரைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் என்னோட சேர்த்து. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மாதிரி போயிட்டு வரலாமே அப்படின்னு பிளான் போட்டோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சண்டே ரைட் பிளான் பண்ணியிருக்கலாம். பட் சண்டே வந்துட்டு எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு சென்னை வந்து ஒரு 3 days ரிட்டர்ன் தென்காசி கிளம்புற மாதிரி ஒரு பிளானு. பட் என்ன அப்படின்னா நான் வந்த ஒர்க் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பித்தா தான் அது முடியும். ஸோ ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 1 days முடிஞ்சிடும். சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாகாக இருக்கா. நான் இருக்கிற இடமே ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால இன்னும் நல்லா இருக்குது. ஸோ எங்களோட ஃபஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கோவளம். ஏன் அப்படின்னா ராஜாபுரம் அதுக்கப்புறம் பிரதீஷ் எல்லாருமே சோழிங்கநல்லூர் அந்த சைடில் இருக்காங்க. இந்த ரைடு வர்றவங்க எல்லாருமே சென்னை உள்ளே இருக்காங்க. சோழிங்கநல்லூர் அந்த சைடில் இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு குரூப் மட்டும்தான் வண்டலூர் அந்த சைடில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னா கீழாம்பாக்கமில் வந்துட்டு மீட் பண்ணுறோம். கீழாம்பாக்கமில் அந்த பேட் வியூன்னு இருக்குல்ல, அதுதான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கோவளமில் வந்துட்டு மீட் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 6 மணிக்கு. டைம் பார்த்திங்கன்னா 5:48. எனக்கு இங்கேருந்து ஒரு 20 kilometers இருக்குது. 20 kilometers வந்து சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ரோட்டில். ஏர்லி மார்னிங் இல்லை, நீங்கள் வந்துட்டு மதியம் 12 மணிக்கு வந்தாலும் இந்த ரோட்டில் பெருசாக டிராஃபிக் இருக்காது. அதனால் நோ வரிஸ். இன்னொன்று என்னென்னா, எனக்கு நேற்றுலேருந்து பைக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அது நான் வந்து நேற்று தான் நோட்டீஸ் பண்ணல. நேற்று தான் அந்த சிம்டம்ஸ்லாம் காட்டுது. என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு டின்னருக்கு ஆக்சுவலாக வெளியே போயிருந்தோம். இங்கேருந்து என்ன பிரச்சனைனா, இருக்கிற இடத்துலேருந்து எங்கே வெளியே போனால் ஒரு காடை தாண்டி தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்கட் காட்டி ஒரு காட்டுக்கோடி வெளியே போயிட்டு ஒரு வழியாக நாங்கள் போயிட்டு ஒன் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ ஏர்லி மார்னிங் ஆஃப் ஆச்சு. அந்த மாதிரி டோட்டலாக பைக் வந்துட்டு பேட்ரி பவர் கட் ஆனால் எப்படி ஆஃப் ஆகும் அந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு இருந்தது. நேற்று நைட்டே நான் வந்துட்டு செக் பண்ண நினச்சேன். பட் நான் டின்னரெலாம் முடிச்சு நைட் வரும்போதே 11 மணிக்கு இடத்துல ஆகிடுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நைட்டு என்னத்தை வண்டி சரி பண்ணிட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா தான் இருக்குது. இப்போது நல்லா தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் அப்படி ஆகுது. அது என்னென்னு அந்த ரைடு முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அதை செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு ஊருக்கே கிளம்பணும். ஸோ ஏர்லி மார்னிங் ரைடு எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க ஃபாக கைஸ். நான் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக் சம்மர். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஏர்லியாக போயிட்டு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் மகாபலிபுரம் போகிறோமா கல்பாக்கம் போகிறோமா அப்படிங்கிறதே நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோமே, அங்கே போய் தான் நாங்கள் முடிவே பண்ண போகிறோம். இந்த ரைட் என்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடு இருக்குது. அந்த ஆஃப் ரோடு வந்துட்டு ஒரு அபாண்டன் குவாரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. ஆக்சுவலாக அங்கே தான் போகலான்னு அந்த ஆஃப் எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும். நாங்கள் போகலான்ட்டு தான் இருந்தேன். சென்னை வந்தால் போகலாம், டைம் இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து க்ளோஸ்ன்னு போட்டிருக்கு. அது இல்லாமல் அது ஏதோ டேஞ்சரு. அது எதுக்கு போட்டுட்டு தேவை. ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளான் அதாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் போனதில்லை, இவங்களையும் கூப்பிட்டு போய்ட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால சரி ரைட்டு வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு சில் ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஈஸியாக ரைடு வந்துட்டு பிளான் பண்ணேன். சரியா வாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 kilometers இருக்குது. நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து மகாபலிபுரமும் சரி கல்பாக்கும் சரி பக்கத்தில் ஒரு 20 kilometersக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் தான் அங்கே இருந்து கோவளம் வந்து இவங்க கூடலாம் ஜாயின் பண்ணி அப்படி போகலான்ட்டு பிளான் பண்ணி வந்தேன். ஏன்னா இவங்க கூட ரைட் பண்ணுறது தானே என்னோடய பிளான். நான் மட்டும் தனியாக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றது இது இல்லைல்ல. ஸோ அதனால் கோவளம் போயிட்டு நம்ம வந்து அப்படி போகலாம். பிரதீஷ் ப்ரோ, ராஜா ப்ரோ, அதுக்கப்புறம் ஹரி ப்ரோ, அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வராங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம். எனக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 4 kilometers இருக்குது கோவளத்துக்கு. ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 kilometers இருக்குது நண்பர்களே. முதல்ல நான் ஃபோனை தூக்கி முன்னாடி மாட்டிக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம்லாம் வழி தெரியாது. நம்ம வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடாதுல்ல. ஆல்ரெடி எனக்கு வழி தெரியும். நம்ம வந்து இந்த அண்டர் கிரவுண்டெல்லாம் போனால் இந்த பழக்கத்தை விடுறதே இல்லை. இப்போ கொஞ்சம் நாள்
இப்போ நிற்கலாமா காஃபி டீயை குடிச்சிட்டு? ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராம் போச்சு. அது அவரா என்னன்னு தெரியல. நீங்கள் நிப்பாட்டி கேட்போம். அப்பா என்ன அவ்வளோ அடிக்குது? அவரே தான். என்னைய பார்க்கல நினைக்கிறேன். என்ன கப் அடிக்குதுங்க? இங்கே தான் வெயிட் பண்ணியிருக்காங்க போல். பயங்கர கப் அடிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரோம். அதை மாதிரி என்ன கப் அடிக்குதுங்க பா. யாரா நீ? என் கூட ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம போகலாம். எப்பா என்ன கப்பு? டாடா வாழ்க்கையாக இருக்க வச்சுட்டாங்கடா. 2 நிமிஷம் தான் நின்னேன். நான் இந்த கப்பை எதிர்பார்க்கவில்லை. ப்ரோ பல நாட்கள் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்துடும். டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:53 இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஒரு டியூக்கு, 2 ஸ்க்ராம்லரு ட்ரைம்பு, அதுக்கப்புறம் ஒரு என்எஸ்ஸு, ஒரு மீட்டியர் 350, 2 எஸ்டி. இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் வரைக்கும் போகிறோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். ஒரு 2020 கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பாண்டிச்சேரி ரைடு போனோம். அதுதான் கடைசி இந்த ரோட்டில் போனது. அதுக்கப்புறம் நான் இந்த ரோட்டு பக்கம் வந்ததே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். வைசர் வந்துட்டு பைக்கில் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பூச்சிலாம் டேரெக்டாக வந்து கேமராவில் வந்து அடிக்குது. கேமரா லென்ஸ்லேயே வந்து அடிக்குது. நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்துட்டு இருக்கும்போது பூச்சி வந்து அடிச்சிருக்கும். அதை க்ளீனே பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வண்டி எங்கே ஸ்டாப் பண்ணணும் அந்த இடத்துல நிப்பாட்டி தான் நான் வந்து அதை பார்க்கவே செஞ்சேன். முன்னாடி 2-3 பேர் வந்தாங்க. எங்கே இருக்காங்க? கல்பாக்கம் போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த எஸ்டி ரிவ்யூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பைக்கோட கான்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ப்ரோஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு 1 மினிட்டுக்குலாம் சொல்லியிருப்பேன். நான் ப்ரோஸ் அந்த வீடியோவில் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் முடியலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 40 மினிட்ஸ்க்கு வந்துருச்சு. அதை நான் ட்ரிப் பண்ணி தான் 30க்குள்ளே கொண்டு வந்தேன். ஆனால் நான் நினச்ச டைமிங்கோட அதிகமாக தான், ரொம்ப அதிகமாக தான் அந்த வீடியோ இருந்துச்சு லென்த்து. ஸோ அதில் இன்னும் ப்ரோஸ் ஆட் பண்ணுவீங்கன்னா 1 ஹவர் கிட்டத்தில் ஆகிடும். சரி, அதனால தான் நான் வந்துட்டு இந்த பைக்கோட ப்ரோஸ் எதுவுமே பெருசாக ஆட் பண்ணிக்க மாட்டேன். இந்த பைக்கோட ப்ரோஸு, அதுக்கப்புறம் இந்த பைக் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் வீடியோவும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதையும் பண்ணுறேன். முன்னாடி போகிற எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன 2025 மாடல். அந்த பைக்குக்கு ஒரு வரலாறு இருக்குது முன்னாடி போகிற வண்டிக்கு. ப்ரோ அந்த வரலாறு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. முன்னாடி போன 3 பேர் பறந்துட்டாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 80-85 தான் போயிட்டுருக்கோம் பொறுமையாக. நண்பர்களே, எனக்கு வந்துட்டு வழி தெரியாது. முன்னாடி போனாங்க, நிற்கல, பறந்துட்டாங்க. ப்ரோ எப்படி போனோம்? கல்பாக்கம் அந்த பக்கத்தை அந்த சொல்கிறார்ல. இல்லை, லீடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஈஷியர் டான். டீ கடையில் வண்டி எடுக்கிறத பார்த்தேன். அப்புறம் எங்கேயுமே நான் பார்க்கல. போலாமா ப்ரோ? எங்கேயாவது பீச் உள்ளே வந்துட்டு வண்டி ஓட்ட முடியுதான் பார்க்கணும். சும்மாவாச்சும் வண்டியை பீச்சில் போயிட்டு கிருக்குன்னு 2 ரவுண்ட் அடிக்கணும். விலாகில் இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு மைண்டை செட் பண்ணிட்டு வருவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு எடுக்க தோணவே செய்யாது. ஏதாவது நான் ஒன்று நினச்சிட்டு வருவேன். ஆனால் இங்கே எடுக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் சோலோ ரைடாக போனேன்னா நான் என்ன நினச்சனோ மேக்ஸிமம் நான் நினச்சா 90% எடுத்துருவேன். இந்த குரூப் ரைட்லாம் வந்து அப்படிங்களேன், நான் நினச்சது ஒன்றா இருக்கும், இங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து என்னென்னா என்ஜாய் பண்ண தான் தோணும். அந்த இடத்துல விலாக் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு பெருசாக தோண மாட்டுது. அதாவது இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு எனக்கு தோணும். குரூப் ரைடாக போகும்போது அப்படி வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு தெரியும் ஈசிஆரில் வந்துட்டு நிறைய பேர் சண்டே ஆனால் ஈசிஆர் ரைடு போவாங்க அப்படின்னு. நிறைய பேர் அவங்கவுங்க பைக்கை வச்சுட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
நிறைய பைக்ஸ் பார்த்தேன். ஆனால் நான் நோட் பண்ணதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட சுப்ரமசி தான் இங்கே வந்துட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குரூப்பாக போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு குரூப்பில் மினிமம் 2-3 ராயல் என்ஃபீல்டு இருக்குது. அந்த குரூப்பில் ஹார்லி இருக்குது, ட்ரைம்ப் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ட்வின் இருக்குது. ஆனால் ஒரு ஹிம்மி பின்னாடியே போகுது. அப்படி இல்லையா, இது போகும். ஒன்று ஹிம்மி கூட போகும், இல்லாட்டா 650 மீட்டியர் போகும், அப்படின்னா 350 மீட்டியர் போகும். அதுதான், நீ யாராக வேணாலும் இது, எவனாக வேணாலும் இது, ராயல் என்ஃபீல்டு சுப்ரமசிடா அப்படிங்க. ஆக்சுவலாக ஹிமாலயா நிறையா பார்த்தேன் இன்றைக்கி. ஹிம் இஸ் த மம்மி ஆஃப் ஃபால் அப்படின்ட்டாங்க. எதுக்கு புது வண்டி இந்த பாடுபடுத்திகிட்டு இருக்கான்? ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு RTX 310 போகுது. இப்போ தான் ஷோரூம்லேயே இறக்குறான்னு நினைக்கிறேன். வண்டியை போட்டு இந்த பாடுபடுத்திகிட்டு இருக்கான். அட்டாமிக் எனர்ஜி டவுன்ஷிப்பா, கல்பாக்கம். செவன் 7:30 வந்துட்டோம். ½ அன் ஹவர் தான். உள்ளே பெட்ரோல் பங்க் இருக்கு. எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல கைஸ். இப்போ கொஞ்ச நாளாக கேரளா போய்ட்டு ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிட்டு, அதாவது ஸ்டேஸில் ஸ்டே பண்ணாமல் ஹோம் ஸ்டேயில் அந்த மாதிரி ஸ்டே பண்ணலாம். ஆக்சுவலாக கேரளாலேயே ரிலேட்டிவ்ஸ் வீட்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் வந்துட்டு போகலான்னு இருக்கேன். மான்சூனில் தான் போகணும். அது போயிட்டு ஒரு 2-3 நாள் அங்கே இருந்துட்டு பொறுமையாக வர வேண்டும். தலைவன் ஜாலியாக இருக்கான் போலைய. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு முடுக்கு திரும்பிச்சு உள்ளே திரும்பியாச்சு வண்டி எடுத்துட்டு. ஓகே, பீச் பக்கத்தில் வந்துட்டோம். வண்டியை உள்ளே இருக்குன்னா வண்டி வந்து மாட்டிக்கும். அப்படி தனுஷ்கோடி போயிட்டு கைஸ், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெயில் மண்டையை பொழந்தனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் இது உள்ள அங்கே ஒரு பிரிட்ஜு பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலான் இருக்கோம். பீச்சுக்குள்ளே வண்டி இறக்கி ஓட்டினேன். அப்படியே வண்டி ஒரு மாதிரி சுற்றிட்டு கிடக்கு. அந்த பீச்சில் இருந்து இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து கடை இருக்குது நிழலாம். ஆனால் நாங்கள் வந்து மொட்டை வெயிலை பார்த்து நின்று ஒரு 1/2 மணி நேரம் கதை பேசிவிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாச்சும் ஏதாச்சும் டீயாச்சும் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பர்களே. இது வந்துட்டு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. அந்த வண்டி கடந்து அலரும் போலையே. அது மாதிரி என்னோடய வண்டியில் கோன்செட் ப்ராப்ளம் இருக்கிறனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் இருந்துச்சு என் வண்டியும். நம்ம போட்டு அடியில் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது அந்த வண்டி. இதை ஓட்டும் போது அந்த வண்டியை ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டும் போது அப்போ என் வண்டி எவ்வளவு கலகலன்னு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துவாங்க. வைப்ரேஷன். இந்த வைசர் இல்லாதது தான் எனக்கு வந்துட்டு பெரிய எமத்தாக இருக்குது. இந்த வண்டியில் வந்துட்டு க்ரிப்புமே வேறு. என் வண்டியில் இருக்கிற க்ரிப் வந்துட்டு வேறு, இந்த வண்டியில் இருக்கிற க்ரிப் வந்துட்டு வேறு. டோட்டலி என்னோடய பைக்கில் இருந்து இது அப்படி வேறு. ஏன்னா இது வந்துட்டு ஆல்ஃபா 2 இன்ஜின் சவுண்ட்லேருந்து வைப்ரேஷன்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டி.
எது ஸ்மூத்தாக இருக்குது? ஆ அதான் சொல்கிறேன். இது கிளட்ச் வந்து சூப்பர் கிளட்ச் மாதிரி இருக்குது, இது ஃபுல் கிளட்ச் விடுற மாதிரி. அப்போ எங்கே போகிற போகுது? ஃப்ரண்ட்டில் போவோம். ஆ இப்படி அப்படியே ரிட்டர்ன் போகணும். ஆ போயிட்டு அப்படியே போவோம். அப்படி இல்லைனா ஹைவேல எங்கேயாவது நிப்பாட்டிங்க. சரி ஓகே. இது பண்ணி பாருங்கள், பவர் பாருங்கள், ஏதாச்சும் பவர் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகாம பாருங்கண்ணா. பவர் ஆமாம் ப்ரோ, அது இன்னும் பவராக இருக்குது. எது? நான் ஆமாம் அது சொல்கிறேண்ணா. இல்லை ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்கேன். பிக்கப்பே இருக்குது போக போக. ஆ அது 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 அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே. இது ஹாண்டா வெயிட்டாக இருக்குது. கோன் செட்டு மாற்றணும். இந்த வண்டியோட பிக்கப் பாருங்கண்ணா. நான் இந்த ஹேண்ட் கார்டு தான் போடணும்னு நினச்சிருந்தேன். பட் இந்த ஹேண்ட் கார்டில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இப்போ தான் நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். கை வந்துட்டு இதில் தட்டுது. அது மாதிரி இந்த பைக்கில் வந்துட்டு கியர் ஷிஃப்டிங்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு ST அட்வென்ச்சர் ஆல்ஃபா 2 இன்ஜின் இப்போ தான் நான் ஓட்டுறேன். நல்லாவே ஃபீலாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. என்னோடய வண்டி இந்த வண்டியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. என்னோடய வண்டி இன்ஜினுக்கும் இந்த வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே அப்படி வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி ஓட்டிட்டு உடனே இப்படி மாற்றும் போது தான் ஃபீல் ஆகும். அவருமே சொன்னார் வண்டி வந்துட்டு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. அது மாதிரி கியர் ஷிஃப்டிங்குமே எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பைக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன தரமா தோணும், நம்ம வண்டிக்கு வயசாகிருச்சு. ஆமாம், ஆக்சுவலாக 3 இயர்ஸ் கிட்ட தான் ஆச்சு. கொடுத்துட்டு ஹிம்மி இறக்கிருன்னு தோணும். ஸ்மூத் ஆக்கிறதுக்கு வேறு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும். இன்ஜின் ஆயிலும் பைக்கில் சேஞ்ச் பண்ணணும். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஒரு 5000 கிலோமீட்டர் கிட்டத்தில் ஓடிடுச்சு. எல்லாம் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இது வந்துட்டு நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். செம ஸ்மூத்தாக இருக்குது. என்னோட வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் சில பல பிரச்சனைகள் இருக்குது, அது ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அதை கழட்டிருங்க. அப்போ கழட்டி தூர வச்சுங்களே, அதையும் கழட்டிடுங்க, இதையும் கழட்டிடுங்க. வண்டி ஆஃப் ஆச்சா? இது கோன் செட் மாற்றணும். அது மாத்திரம் அந்த ஸ்மூத் ஆகிடும். அது பெட்ரோல் போட போயிருக்காங்களா? ஏன்னா உடனே மாற்றி பார்த்தா தான் தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அதனால நான் மாட்டேன். ஏன்னா இது ஆமாம், ஏன் அப்படி? நான் 100 வரைக்கும் போனேன். நல்லா தான் இருந்துச்சு. அது பார்த்தேண்ணா. அது இன்ஜின் செட்டாக கொஞ்சம் போக இதாயிரும், செட் ஆயிரும். ஹை பீம் போடுங்க. ஹை பீம் எரியாதா? எரியுது. அது பிளிங்க் ஆகுது. அந்த லைட்டு பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகுது. ஓகே. என்ன இது ஸ்டேடேஜில் போடுற ரைட்டு மாதிரி இருக்கு. ஸோ பெட்ரோல் போட வேண்டியிருந்துச்சு ஒருத்தவங்களுக்கு. பெட்ரோல் போட்டுட்டு அப்படி நானும் நம்ம வண்டிக்கு மாறியாச்சு. ஸோ கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50. இப்போவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை. ஆனால் அந்த ஆஃப் ரோடுக்கு போகல. ஈஸர் இல்லாதப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கேமரா லென்ஸில் வந்துட்டு ஒரு கல் வந்து அடிச்சிருச்சு. சின்ன கல் வந்து அடிச்சிருக்கு. அது வந்துட்டு மேலே நான் டெம்பர் ஒட்டியிருந்தனால அந்த டெம்பர் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது அதில். நான் அங்கே நிற்கும் போது தான் பார்த்தேன். அதை இந்த வைசர் இல்லாததுனால எவ்வளோ பிரச்சனைகள். வைசர் இருந்துச்சுன்னா அது காப்பாற்றிருக்கும். இந்த மாதிரி வண்டிக்காரங்க போகிறானுங்கல்ல, அது மாதிரி சின்ன கல் போட்டு அது உடஞ்சிருச்சு. டெம்பர் தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெம்பர் தான் மேக்ஸிமம் உடஞ்சிருக்கும். அது உள்ளே உடையலை. அது வீட்டுக்கு போய் கழட்டி பார்த்தா தெரியும்.
ஏன்னா முன்னாடியும் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா டச்சு தான், அது மேலேயுமே கல் பட்டுருந்துருக்கு. ஆனால் அது எதுவுமே ஆகலை, அந்த கேமரா லென்ஸில் தான் ஒரு கோடு கிடக்குது. நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் வந்துட்டு குரூப்பாக எங்கேயா ரைடு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா ரைடு போகிறீங்கன்னு வைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கை வாங்கி தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஏன்னு கேட்டுக்கோங்க, அவங்க பைக்கை ஓட்டிட்டு உங்கள் பைக்கை ஓட்டும் போது பவர் வந்துட்டு பெருசாக ஃபீல் ஆகாது. சரி வண்டியை கொடுத்துடலாமான்ட்டு ஒரு மைண்ட் செட்டு தோண ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் நேரம் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை, இருந்தாலும் எல்லோரும் சங்கத்தை கலைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரைடில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, அது ஒரு விஷயம். சும்மா ஒரு 1/2 மணி நேரம் கதை பேசிட்டு கிளம்பியாச்சு, அவ்வளோதான். சரிப்பா பார்ப்போம், மான்சூனுக்கு கூப்பிட்றோம். மீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இப்போ நீங்களா போட்டிருக்கீங்க இது. அவங்களும் இங்கே போயிட்டாங்களா? சரி ப்ரோ பார்ப்போம். மான்சூன் ஓகே பாய் பார்க்கலாம். சங்கத்தை கலைச்சி விட்டோம். ஓகே ப்ரோ பார்ப்போம். விக்கிபோ திணறும் வீடியோ